தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு மதிக்கவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் நீதிபதிகள் காட்டம். எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. எத்தனை நாட்களுக்கு தான் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நெல்லை நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இந்தியா கூட்டணி வசமாகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ளது. தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா உறுதி. திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட கேரளா மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதன் எதிரொலியாக கேரளா அதிகாரிகள் ஆய்வு. நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த வழக்கு. காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராஜஸ்தானில் எரிவாயு டேங்கர் லாரி திடீரென வெடித்து சிதறிய விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. மத்திய அரசின் பொறுப்புணர்ச்சி அவையில் பிரதிபலிக்காததால் கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறவில்லை. மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. பார்லிமென்ட் நடவடிக்கைக்கு ஏற்பட்ட இடையூறு மூலம் பொதுமக்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகிறோம். ராஜ்யசபாவில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் வேதனை.